தி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் எல்லாமே இப்ப அண்மை காலமா தோல்வி அடைந்ததற்கு பிறகு அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டே போகுது. இந்த ரீசெண்ட் டேஸா நடந்துட்டு எடுத்துக்காட்டா நீங்க மம்தாவை பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியும். அதே போல உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே பிளவு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடியது. டிஎம்கே பொறுத்தளவுல டிஎம்கே கட்சிக்குள்ள பெரிய சிதிலம்னு எதுவும் இல்லை. ஆனால் டிஎம்கே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை முழுமுற்றாக இழந்து விட்டது. சோ பரவலா மாறி மாறி கட்சிகளை அடி வாங்குகின்றன. இந்த நூடா ஒரு மெசேஜ் இருக்கு, ரொம்ப நுட்பமா பார்த்தா நீங்க அத்தனை பேர் புரிஞ்சுக்கலாம். அது என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி கொண்டே வருகின்றன அல்லது பிளவுகளை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. மீண்டும் தேசிய கட்சிகளின் ஆகிருதி பிரம்மாண்டமாகிக் கொண்டே வருகிறது. காங்கிரஸ் 99 சீட்டு எடுத்ததா இருக்கட்டும், அடுத்தடுத்து மாநில கட்சிகள் கோலோச்சக்கூடிய மாநிலங்களில் தேசிய கட்சியான பிஜேபி ஜெயித்ததாக இருக்கட்டும், ஒடிஷாவா இருக்கட்டும், இல்லாட்டி வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், தேசிய கட்சிகள் பெருமளவு சிறகை விரிக்கின்றன, மாநில கட்சிகள் சிறகை ஒடுக்கி கொண்டே வருகின்றன. இதுதான் இப்ப அண்மைக்கால தேர்தல் முடிவுகளிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மை. இது எப்படின்னா, நீங்க யுஎஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு இருகட்சி முறையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறோம். தேசிய கட்சி விரிந்து கொண்டே இருக்கிறது. அது காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபி இன்னும் பிரமாதமா, ஆனால் மாநில கட்சிகள் ஒடுங்கி கொண்டிருக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சற்று மெசேஜ்.